இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு மனிதருக்கு உயிர் எப்படியோ நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம், விவசாயத்திற்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை அனைத்தும் விவசாய பங்களிப்போடு அதை தூர் வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விலையில்லாமல் விவசாய நிலத்துக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்போ ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வருவோம். விவசாயிகள் அங்கங்க இருக்கிற ஏரி குளம் குட்டையில இந்த வண்டல் மண் அள்ளிக்கொள்ளலாம். விவசாயி 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எப்பொழுது போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். அத ஷிப்ட் முறையில் இந்த ஆட்சியில் கரண்ட கொடுக்கறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி. 2016 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது விவசாயி வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. 2021 அதிமுக ஆட்சியில் 12,100 கோடி தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டம் நிறுத்தப்பட்டது. அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே 297 அறிவிப்புகள் அதிமுக சார்பா வெளியிட்டிருக்கிறோம். அது ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இன்றைக்கு வரி அதிகமாகி போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக எல்லா குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். பெண்களுக்கு அம்மா 2 சக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்தில் வழங்கப்படும். நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை போது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்போ திமுக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. கூடுதலா வருவாய் வந்து எதற்கு கடன் வாங்குறீங்க? புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்களா? கொண்டாந்துருக்காங்களா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சட்டக்கல்லூரி இந்த மாவட்டத்திலையும் கொடுத்தோம். இந்த மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலையும் சட்டக்கல்லூரியை கொடுத்தோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி கொடுக்கப்பட்டது. இப்படி பல கல்லூரிகளை திறந்த அதிமுக ஆட்சியில அதுக்கு கட்டமைப்பு ஏற்படுத்தினோம். புதிய மாவட்டம் 6 தோற்றுவித்தோம். பல தாலுகா, பல கோட்டம் எல்லாமே அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தோம். இப்படி ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா?